இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 பவுல் போல் அரிசி மாவு, நான் வந்து இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன், பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு. இதுக்கு 1 பவுல் வந்து கடலை மாவு, 2:1 தான் ரேஷியோ. 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு, 1/4 ஸ்பூன் காயம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ரஃபாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவு பட்டர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சாஃப்டான டவ்வாக ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் போல் தண்ணி தேவையாக இருந்தது. அதுக்கப்புறம் இதை சிலிண்டரில் உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அச்சில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். முள் உள்ள அச்சு சேர்த்துட்டு இதில் ஒவ்வொரு அந்த உலக்க பிடிக்கிற அளவுக்கு மாவு சேர்த்துட்டு டேரெக்டாக ஆயிலே பிழிஞ்சு விட்டுடலாம். ஓரளவு மீடியம் ஹீட்டே வச்சுக்கோங்க. 2 பக்கம் பரட்டி விட்டுட்டு நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான கிறிஸ்பியான பட்டர் மில்க்கு சூப்பராக தயாராகிடும். இந்த வீடியோ பிடிச்சினா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகட்டும். வாழ்க வளமுடன்.